ஏய் ஹோல்றீங்க யார் அது? என்ன யார் அது? கழட்டிட்டீங்க. என்னடா மொத்த டிஸ்பிளே வேணாங்கல்ல? இதுதான் நம்மளுக்கு வேண்டியது. வேலை செய். யூடியூப்ல போடு, அவுட் பேட்டரி போடு. சாதனமணி. ஏய் முப்பது கால் போடா. ஏய் கேமராமேன் நீ தள்ளுடா. அங்க வயர் இருக்கு அது. நான் ஈவி வயர்னா. ஏய் பஸ்ஸுடலாம் லிஃப்ட் கேட்காத. இரு அந்த லாரி போனனே ரோட்டை பிளாக் பண்ணு. கண்ணாடி இருக்கு. நான் வேடிக்கை பார்க்கணும்ல. எங்க போற? நான் ஓட்டுறேன். நீ ஓட்டுனது போதும் எல்லாம் வயரை புடிங்கி விட்டான். ரெண்டு பேர் வண்டி ஓட்டுறோம். ரெண்டு பேர் நீங்க வண்டி ஓட்டுங்க. ஏதோ சின்ன பையனா இருக்கறனால பரவாயில்ல. ஒண்ணு போனா தார் ரோட்ல ரெண்டு வீல விடு, இல்ல ரெண்டு வீல மண்ணுல விடு. டேய் நைட் டைம்ல எங்கடா ஜாகிங் போயிட்டு இருக்க? ஜாகிங் போக வெச்சிட்டீங்களடா. Everybody is a gangster till you see the monster. ஹாய் சார், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் வந்துட்டு இன்னைக்கு ஹோலி ஃபங்க்ஷன், அதாவது அன்னைக்கு வந்து ஹோலி கொண்டாடணும். இன்னைக்கு வந்துட்டு ஹோலி ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஈரோட்டில் நம்ம வரதா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டிருந்தேன். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். அங்கே தான் இது மாஸ்டர் கெட்டப்லாம் போட்டிருக்கேன். குடுமி போட்டதும் உடனே அம்மாஞ்சி நினச்சிடாதீங்க, இது வந்துட்டு ஒரு ஸ்டைலுக்கோசம் போட்டிருக்கேன். இன்னும் வந்து பெருசாக வளர்த்தி விடணும். ஆனால் வீட்டில் வளர்த்து விட்றாங்களான்னு தெரியல. ஏடா நம்ம பிளாக் பேந்தர் இப்படி இருக்கு. டேய் குட்டி, ஒரு துண்டு எடுத்து வந்து பிளாக் பேந்தர் உதறி விட்றா. ஆனால் இது ஒன்று மட்டும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க, வண்டியில் பேர் எழுதுறது. இந்த குட்டி பசங்க தான்டா இங்கே வந்து எழுதுறாங்க. அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்டா. அந்த தருண் லோகின்னு சொல்லிட்டு ஒரு பையன்டா, அவங்க வீடு எனக்கு தெரியும். நான் அவங்க அம்மா வீட்டை கால் பண்ணி சொல்லாம விட மாட்டேன்டா. டிஷர்ட் நல்லா இருக்குது, இருறா படிக்கிறேன். ஊண்டர் ஹங்கினா மரம்னு அர்த்தம். அது ஹங்கியா? இல்ல அது முன்னாடி இருக்குது அங்கியா? ஐ இல்ல டி, அது ஹண்ட்டடா. HUNT இல்ல. அதே நீ படுறா, நீ தான்டா படிப்பாளி. HUNI ஐ இல்லடா, டீடா. சரி டீ வச்சுக்கோ. என்ன வருது? ஹங்கினா மரம் வளர்ப்ப மரம். எங்க மரம்? மரம் வளர்னா புதர் வளர்த்து வச்சிருக்கேன். ஏய் நான் தான் ஃப்ரெண்ட் சீட், கண்ணாடி குடுறா. ஏய் போதும். ஏய் மாமா நிறுத்தை. ஒயர் என்ன எடுத்துட்டு ஈரோட்டுக்கு போறேன். ஜம்ப் ஸ்டார்ட் கொடுத்த ஒயர் தான் தீஞ்சு போய் கிடக்குது. ஏய் ஹோல்றீங்க. யார் அது? என்ன யார் அது? ஹோல்ற சித்தப்பா என்ன? சித்தப்பா இன்னும் லாக் உங்களுக்கு என்ன தொங்கிட்டு வா. முன்னாடி பேனட் சைடுல ரெண்டுத்தையும் கழட்டி போட்டு. பின்னாடி டோர்ல இருக்கு. பின்னாடி டோரா? இங்க ரெண்டு டோர் தான். மூணாவது டோர்ல இருக்கு. மூணாவது ஒரு ஆள் இருப்பான். அவன் யாருக்கு என்ன? இரவம் எனக்கு பாக்குறதே ரெண்டு முடி ஒரு முடி அதே புடிங்க விளையாண்டுக்கிறீங்க. உனக்குலாம் முடி இருக்க கூடாது குட்டி. சரி ஏறுங்க, கழட்டி போடுங்க. சார்ஜ் போடுவோம் போனுக்கு. எதுக்கு என் ஃபோன் சார்ஜ்? உனக்கு நீ தான் டீசல் போடணும், சாப்பாடு எங்களுக்கு வாங்கி தரணும். வயிறு கிள்றப்பே நினைச்சேன். யார் கடையில் வாங்கின? போச்சு போ, ஷாம் கடையில் இப்போ வாங்கல. ஷாமண்ணா கடையிலையும் வாங்கினேன். அப்புறம் இது கேரளா கடையில் வாங்கின? யாருனாலும் போங்கடா. நான் முன்னாடியே உட்காந்துக்கிறேன். முன்னாடி உட்காந்து நான் எங்க இப்போ பின்னாடி பேனட்ல உட்காந்திக்கவா? மேலே எது போட்டோமே எங்க காணோம். அது கழட்டி போட்டேன் போற வழியில. குட்டி இப்போ இடம் கம்மியாக தான் குட்டி இருக்கும். ஆமா எக்ஸ்ட்ரா ரெண்டு பேரும் அது வேணா கழட்டி வீட்டில் வச்சுட்டு வரலாம். ஆனா நாங்க வைக்க மாட்டோம். ஒன்றும் காட்டாது நீ வீடியோ எடுக்கும்போது. ஏன்? அது அப்படிதான். என்ன இருக்கிற எல்லா லைட்டும் எரியுது. பாலத்துக்கிட்டாங்க அந்த யூ மாரி இருக்குல்ல, அங்கே நிறுத்து. ஒரு நாள் பேட்டரி கழட்டினதுக்கு இவ்வளோ பஞ்சாயத்தா? இது ஐயோ அப்படி ஒட்டி நிறுத்து. அது பக்கத்தில் பேன் எடுத்து வந்துட்டு இறங்கி வாங்கடா பாய்ஸ். சரி காரில் ஏதோ பெரிய பஞ்சாயத்து போல். எங்கள் சித்தப்பா காரு பேட்டரிக்கு நாங்கள் கழட்டி கொடுத்தோமா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணு காரை. கழட்டிட்டீங்க. நீ தானே மாட்டினா இன்னைக்கு வெளுத்தே போடுவேன் அவ்வளோதானா அப்படின்னு. ஒழுங்கவே மாட்டலையா? லூஸா இருந்தது. ஒன்றும் தெரியாது கேட்டதுக்கு அவ்வளோதானா அப்படின்னா. நான் தான் சொல்றேன், அடிவாலே சொல்றேன், பேச்சே கேட்காது. பேட்டரி தான் ஏதோ கழட்டி ஒழுங்கா போட்டிருக்க மாட்டோம். இப்போ எரியுதான் பாரு. டேய் வண்டி ஓனர் நான் தான்டா பார்ப்பேன். என்னடா மொத்த டிஸ்பிளே வேணாங்கல்ல? எப்படி பண்ணிட்டேன்? என்ன மாமா? ஏய் வழி கழட்டி விடு. ஒன்றுமே சிஸ்டம் ஒர்க் ஆகல. இது என்னது? அதெல்லாம் ஒன்றாதா. இதுதான் நம்மளுக்கு வேண்டியது. வேலை செய். இரு மாமா, இரு. சாவியே என்கிட்ட தான் இருக்கு. அம்மா ஆன் ஆகல. லைட்டா ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஒயர் பிடிங்கி விடு. ஆன் ஆகுது. நான் லூஸ் கனெக்ஷன் தான். அமுத்து மாமா, உள்ள நல்லா ஒர்க் ஆகும். இப்படி இருந்துச்சு அதை எடுக்கும்போது. எங்கள் அப்பா படித்து சொன்னார். இதில் தான் இன்னைக்கு பேட்டரி போட்டிருக்காங்களா அவங்க? யூடியூப்ல போடு, அவுட் பேட்டரி போடு. ஆமா இது நல்லா உட்கார வைக்கணுமா? இங்க அது முன்னைக்கான நல்லா தான் உட்கார வச்சேன். 20 நிமிஷம் பாரு.
பேட்டரி டேமேஜ் ஆயிருக்குது. மறுபடியும் அவங்க நைட்டு சார்ஜ் பண்ணியிருக்காங்களா இல்லை அன்றைக்கி நைட்டு அன்னைக்கு பத்திக்கிச்சு இல்லை அதுதான். அன்னைக்கு நம்ம லோடு வச்சுட்டு அங்கே பொடிஞ்சிச்சு இல்லைண்ணா. ஆமாம் பத்து மாதிரிலாம் வைக்கவே கூடாது. எங்களுக்கெல்லாம் கை சுடுது அப்படியே கை. சரி கூட்டிக்கு வேணா கம்முன்னு இருக்க டென்ஷனுக்கு ஏதாவது கற்றுக்கிட்ட போகிறேன். கதவு டிஸ்பிளே ஓடிட்டே இருக்குடா. என்ன காட்டுது? போடல பேட்டரி இதாகல, சார்ஜ் ஆகல. இருக்கிற பேட்டரிலே ஓடிட்டு இருக்கு, ரிட்டர்ன் சார்ஜ் ஆகல. தள்ளிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் லூஸாக இருக்காங்க, செக் பண்ணுங்க. எல்லாமே டைட்டாக தான் இருக்குது. அதுதான் ஆஃப் பண்ணா சார்ஜ் எல்லாம் இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், தள்ளிவிட்டு ஸ்டார்ட் பண்ணாதான். ரிட்டர்ன் சார்ஜ் தான் ஆகலையே. பேட்டரியில் இப்போ சார்ஜே இல்லைடா. செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. சார்ஜ் ஏற்றணும், இல்லை ஏதாவது பேட்டரி இது பண்ணணும். கீழே மெக்கானிக் ஏதாவது இருக்கான்னு பாரு. இன்னும் பவர் இல்லைம்மா. பவர் கம்மியாக இருக்குது. தள்ளி விட்டு ஸ்டார்ட் ஆகாதா? தள்ளிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சரி பேனட் இறக்கி விட்டு ஸ்டார்ட். வந்துருச்சுண்ணா. இல்லை பேட்டரி லோவாக இருக்குது, சொல்கிறது கேளு. நான் கார் மூவ் ஹேண்ட் பிரேக் போடு. தள்ளிட்டு ஸ்டார்ட் பண்ணால் போகிறதுக்கு சார்ஜ் ஏறிடும். சரி தள்ளி விடு. புது பேட்டரி தானே. ஏய் இருடா, பேனட் இன்னும் க்ளோஸ் பண்ணல. மூடு. க்ளோஸ். என்ன இப்படி பண்ணக்கூடாது, அவளுக்கு போட தேவையில்ல. வருதா? போடு. தள்ளிடுறேன். சபரமல்லி. முப்பது கால் போண்டா. கேமராமேன் நீ தள்ளுறா. நல்ல இது மாமா இன்னும் ஸ்பீடு. எவ்வளோ ஸ்பீடு போச்சு? ஆஃப் பண்ணாங்க பேர், இதெல்லாம் ஓடுது. யார? அம்மா அந்த பெரிய இது இருந்தால் போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம்மா. தார் வெளியே எடுத்துனா தார் பேட்டரி டவுன் ஆகி போயிடுச்சு. என்னன்னு தெரியல, இங்கே ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன். இவர் சித்தப்பா காரில் உள்ளே ஏதோ ஒயர் இருக்குதான்னு பாரு. ரோட்டில் நிற்க வச்சிட்டாங்களே. அங்கே ஒயர் இருக்காது. ஈவி ஒயர்னா என்ன பண்றது? என்ன நிலைமையில இருக்கும்? ஹெல்ப் பண்ணேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண யாரும் வர மாட்டேங்கிறானுங்க. கூட இருக்கிறவங்களே ராவடி பண்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க எதுவும் பண்ணலினாலே நான் நிம்மதியா இருப்பேன். நீங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்றது பேர்ல தான் இது பண்ணி சொன்னா மட்டும் குழந்தை பிள்ளையாட்டும் மூஞ்ச தூக்கிட்டு போவானுங்க. ரிவேஸ் வாங்க. நான் அவங்க சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க போய் பிளாக் பண்ணிட்டு இருக்காண்டா. வாங்க டேய், பஸ்ஸுலாம் லிஃப்ட் கேட்காத. இரு, அந்த லாரி போனோடனே ரோட்டை பிளாக் பண்ணு. அன்னைக்கு நீ ஒயர் மட்டும் நானே போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒயர் திரும்பிங்க வண்டியில போய் இது போயிடாதுல. என்ன பண்ணணும்? இது ரெண்டு பிடிக்கணும், ப்ளஸ் மைனஸ் வைக்கணும். இது ப்ளஸ் ரெண்டு கூட ரெண்டு எனக்கு ஒன்று கொண்டா காட்டு. என்ன முட்டாயா? அங்கே இல்லை, எப்படி இருக்கணும்னு தெரியும். இப்படி வைக்க. இன்னைக்கிட்ட இன்னும் கொண்டு வரணும். போயிட்டு அப்படி ஒட்டி எடுத்துட்டு வாண்ணா. பாபே பாத்துக்கோ, கார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உங்க எடுக்க வராதுல. ஏய் அவருக்கு தெரியாதுடா, வண்டி நேத்து சொல்றா. அவருக்கு தெரியாதா? வரலாம் வரலாம். இன்னும் ஓகே ஓகே. சாபே இரு சாபே. எத்தனை கிலோமீட்டர் போனீங்க? மாமா அங்க போடு. எனக்கு தெரியாது இது எப்படி பண்ணுங்க. என்னது? போடு போடு. எட்டுமா? இன்னும் முன்னாடி வரணும். நான் சொன்னேன்ல. நீத்த கொண்டு வரணும். அதான் போதும் போதும். நீ எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. இவ்வளவு கூட வயது பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்து இன்னும் கொஞ்சம் வாங்க. லைட்டா வாங்க, லைட்டா வாங்க. கொஞ்சம் போதும். ஓகே ஓகே. சொல்றீங்களா? அப்புறம் அதே எப்படி வெய்ய. அம்மா அப்பயும் பத்தலாம் மாமா. வெய்யாங்க வெய்யாங்க எட்டுது. இங்க வெய். ஓகே. இந்தாண்ணா கனெக்ஷன் கொடு. எனக்கு கொடுக்க தெரியாது. எதில் கொடுத்து வச்சிருக்க நீ? அந்த கொஞ்சோண்டு கிளிப்பில் கொடுத்தா எங்கே உனக்கு பத்தம்? அது ஃபுல்லாக வருமாமா, பிடிக்க மாட்டேங்குது, விழுந்துரும். இரு, அந்த அண்ணன் பிடிக்கும் இருப்பேன். அப்படியே போட்டு பிடிச்சி. இந்த போர்டில் கூட கனெக்ஷன் வரும் தானே, கரண்ட் வரும். அதுவே மாமா. உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருந்தா குட்டு. அவன் தம்மையில் பார்த்தியா இன்னைக்கு ஹோலி பண்டிகை? தம்மையில் பார்த்தேன். எப்படி 2 ஸ்டார் போட்டு விட்டேன். வாழ்க்கைக்கு நான் ஸ்டார் வாங்க
2 ஸ்டார் வாங்கி சாவி கூட நீ பாட்டுக்கு சாவி எடுத்துட்டு வந்துட்டேன். நடுவில் ஒருத்தர் இது எடுத்துட்டு வந்தாரு. அவர் லேட் ஆகுதுன்னு போயிட்டாரு. ஸ்டார்ட் கரே. எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணோம்? ரேடியோல ஸ்டார்ட். பாபா புடிங்க கொஞ்சம் காதான் பாப்போம். அம்மா ஆவுமாமா. இரு சாபு. கண்ணாடி இருக்கு. நான் வேடிக்கை பார்க்கணும்ல. அப்பே எல்லா லைட் எரியுது. போக கரெக்ட் ஆயிடும். அந்த ஒயர் நம்ம வண்டியிலே போடு. யாராவது கேட்டனா லிஃப்ட் கேட்டு போயிடலாம். ஒயர் கொடுங்க. அப்புறம் மறுபடியும் ஏதோ ஒயர் வச்சு வச்சுக்கோ. நான் வந்துருவேன். நான் நைட் வந்துருவேன். சரி அப்படியே இருக்கும். ஏன்னா அந்த வண்டி பேட்டரி வாங்கி போடுவோம் வண்டியில. அந்த பேட்டரி டவுன். புது வண்டி அதான் தேவையில்லை. எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும் சார்ஜ் ஏறதுக்கு? இங்கே எப்படியும் 2 மணி நேரம் ஓட்டிட்டு போவேன். ஏறிக்கும் அதுக்குள்ள வருமா? சரி பேனட் மாட்டிடலாம். அதுக்குள்ள ஏறிக்கும். வயர் கட்டப்பட்டா செக் பண்ணிட்டியா? எங்க போற? நான் ஓட்டுறேன். நீ ஓட்டுனது போதும். எல்லாம் ஒயரை புடிங்கி விட்டான். ஒயர் புடிங்கி விட்ட வாய். வாங்க டைம் இல்ல. வா அப்படியே ஒன் வேலை கீழே போய் பாலத்தில் கட் ஆகிக்கணும். இப்போ பேர் ஏசி இப்போ கூலிங் ஆகுது. நாங்கள் முன்னையே கவனிச்சிருன்னு வச்சாரு. ஏசி வந்துட்டு அப்படியே ஃபேன் அனல் காற்று மாதிரி அடிச்சிட்டு இருந்துச்சா, அது நாங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டோம். சரி ஒன்றும் இல்லை, ஏன்னா எங்கள் மிஸ்டேக் இது வந்ததே இல்லை. பரவாயில்ல, இதுவும் எங்களுக்கு ஒரு ஜஸ்ட் மிஸ் இல்லை. கதை இப்போ உடஞ்சிருக்கும். இல்லை நான் பார்க்கல. வரும்போது கதவு ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே கார் ரிவர்ஸில் போகுது. 6 மணிக்கு ஈவெண்ட்டு. 6:30 மணிக்கு நான் போகிறேன். டாடா சொல்லிட்டு வந்துரு. எப்படி டாடா சொல்லி இறங்கிட்டு வரேன். நான் டாடாண்ணா லவிக்கு தான் சொன்னேன். வந்துருமா, சார்ஜ் ஏறிடுமா. இப்போ ஏதோ வேற ஒரு லைட் எரியுது. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போனால் சார்ஜ் ஏறிடும். இப்போ கூலிங் வருது பேரு. படிப்படி சொன்னா கேட்கணும். இதான் பேட்டரி நீ எங்க மாமா படிச்ச? காலேஜில் படித்தேன். ஆமா, இப்படி ஓட்டினா சார்ஜ் ஏறாது மாமா. 10 கிலோமீட்டர் போனா அதே சார்ஜ். வயர் எடுத்துக்கிட்டானே இல்ல வயர் மறுபடியும் எடுத்து வண்டியில வச்சிட்டு எடுத்து நான் வச்சிட்டேன். ஏன் சீட்டு குட்டையா இருக்கு? நம்மளுது இல்லையா அவங்களுது இல்லையா? சீட்டு நெட்டு கொட்டா இருக்கா என்ன? இல்ல மாமா, நான் தான் அப்ப சீட்டு கீழ இறக்கி விட்டு நீ இறக்கி விட்டியா சீட்டு? நானா இறக்கி விடல. இதுதான் பண்ணேன். அது இல்ல, சீட்டு கீழ இறங்குன மாதிரி இருக்கு. நானா ஹெச்ஆர் வாங்க சீக்கிரம் டெக்ஸ் வேலைக்கு போவோம். இல்ல எங்க ஆளு. ஏய் என்னடா குட்டி இப்படி குண்டாய் போயிட்டா? எவ்வளவு ஒல்லியா இருக்கு தெரியுமா? வா ஏறு. சாரிடா, இருக்குல தெரியல. நான் அப்படியே இருங்க, மடியில உட்காருங்க. நீக்குங்க தெரியாதா? நீக்குங்க போ, வாயில இருந்து கெட்ட வார்த்தை. ஏய் வண்டி பேட்டரி டவுன் ஆகி போயிடுச்சுடா. வேணா வா. ஒரு வழியா வினித் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். பாபே ஓட்ட வா. ஏய் உங்க பாட்டி வந்துட்டாங்கடா. பாட்டி வா வா இறங்கு. ஏன்னா நைட்ல ஏன்னா சன் கிளாஸ் போட்டிருக்கீங்க. டேய் கீர் உடைச்சிராதீங்க. டேய் சாரி மாமா. 2 பேர் வண்டி ஓட்டுறோம். 2 பேர் நீங்க வண்டி ஓட்டுங்க. ஏதோ சின்ன பையனா இருக்கறனால பரவாயில்ல. ஐயோ என்ன இறங்கணும். டேய் வாடா. பாட்டி உங்க பையன் சரியில்லை. பாட்டி டாடா போயிட்டு போயிட்டு வரோம். பாட்டி கை கழுவிட்டு வந்துடுறேன். கை நினைச்சு வரும்னு சொல்லுவாங்கல்ல. ஏதோ சின்ன பையனா இருக்கறனால பரவாயில்ல. பின்னாடி பாடுற ஒருத்தன் கெட்ட ஒருத்தன் திட்டிட்டு இருக்கான். அவனுக்கு போறோம். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? போலாம். ஓகே ரைட் மா. வண்டி ஸ்டார்ட் ஆகலையே, ஹாண்ட்ல தான இருந்துச்சு. ஏய் வண்டி ஆஃப் ஆனா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகாதுடா. அத ஒயர் எடுத்து வந்திருக்கேன். இங்க ஆஃப் பண்ணி பாப்போம். ஏய் மூடிட்டு போடா. ஆனா கம்முனு போடா, அங்க டைம் ஆயிடுச்சுறாங்க. நமக்கோசம் தான் நின்னுட்டு இருக்காங்க. வண்டி போக மாட்டேங்குது. என்ன பண்ண ஏதோ பண்றானோ. ஏய் டெக்ஸ் வேலையில உங்களுக்கு தான் சொன்னா ஒருத்தன் நம்ப மாட்டேங்கிறான்டா. ஆமா, யார் எங்களுக்கு நம்ம நீதான்டா ட்ரான்சாக்ஷன் பண்றியாமே. நான் LGBT ஃபாலோ பண்றேன் இன்ஸ்டாகிராம்ல. சாண்டி LGBT ஃபாலோ பண்றேன். எல்ஜிபிடியா? ஏய் அந்த ராமராஜ் கடைல உங்களுக்கு தானடா? ஆமா. ஒண்ணு போனா தார் ரோட்ல 2 வீல விடு, இல்ல 2 வீல மண்ணுல விடு. ராமராஜ் எங்களுது இல்ல, அந்த கடை எங்க. நம்ம பேரு நமக்கோசம் தான் அவ்வளவு கூட்டம். எங்க மாமா தெரியல, மெக்டானல்ட்ஸ்ல. ஏய் உன்னை பாக்குறதுக்கோசம் தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஒழுங்கா மெக்டானல்ட்ஸ்ல எனக்கு ஜூஸ் வாங்கி கொடு. காசு எவ்வளவு? அண்ணா மெக்டானல்ட்ஸ் உங்களுக்கு தானே? ஏய் இந்த ராமராஜ் உங்களுக்கு தானடா? இந்த ராமராஜ் ரம்யா ரம்யாவா? அதெல்லாம் உங்களுக்கு தானே? பில்டிங் மட்டும் தான் ரம்யா. பாரு நான் சொன்னேனா இல்லையா? இவங்க கடல்லாம் அவங்களுக்கு தான். பில்டிங் கட்டி கொடுத்ததுல இவங்க தான். என்ன அப்ப நீ உட்கார்ந்தே சாப்பிடலாம். அதுதான்டா பண்ணிட்டு இருக்கான். நீட்டா சாப்பிடுறான். ஆமா, நீங்க பெருசாகுது. நீங்க ஓடி என்னத்த சாப்பிடுறீங்க. முடியா? எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க.
நான் விழித்தேன் சாபு கண்ணு தெரியல தானே வண்டி வர வர நீ பாட்டுக்கு உள்ள போற. அது வந்து காமன்ரா, அது கட்டினது நாங்க பிள்ளையார் கோயில் குட்டி டயர் இல்ல குட்டி நோய் நோய் ரீல்ஸ் பண்றதுக்கு. ஏய் இதுக்குள்ள தான்டா, இதுவா இதுதான் டீ கடைடா, இதுக்குள்ள போடா, டிக்ஸ் வேலிக்குள்ள போடா. டெக்ஸ்டைலியா? டிக்ஸ் வேலி நான் சின்ன வயசுல வந்தேன்டா 2019ல. எதுக்கு டெக்ஸ்டைலிங் பேர் வச்சாங்க சொல்லு பாக்கலாம். டெக்ஸ்ட் பண்ண உள்ள போயிட்டு இதுதான் 2019 சாமி 2019 தானே கொரோனா. 2019 எண்ட்ல தான் கொரோனா. ஓ மெக்டானல்ஸ்ல வினித் நீங்க வாங்கி தருவோம். அடிச்சு தூக்குங்க ஒண்ணா நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் டெக்ஸ்டைல். ஏய் அங்க பாரு சூப்பரா இருக்கும். ஏய் என்ன இதெல்லாம் கட்டி இருக்காங்க? ஃபியூச்சர் சிட்டி. ஃபியூச்சர் சிட்டினா இப்பதான் பாக்குறேன். சாரி ஃபர்னிச்சர் சிட்டியா? ஐயோ ஃபியூச்சருக்கு போயிட்டோம் போகுது. சாண்டி கட் பண்ணிட்டாங்கடா. சரி டிக்கெட் எடு. டிக்கெட் சாண்டியோட நாம இங்க தான சீஃப் கெஸ்டா வரோம். டெக்ஸ்ட் வேலைக்கு நாங்க தான ப்ரமோஷன் வரோம். ஆனா இங்க பணம்லாம் கொடுக்க தேவையில்ல போங்க. சொல்லி அவங்கள்ட்ட பணம் கொடுக்க தேவையில்லண்ணா. ஏன் அது சும்மா டிக்கெட் வண்டி நம்பர் மட்டும் செக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சீஃப் கெஸ்ட் 837 37 என்னடா இவ்வளவு ஸ்பீடா சொன்னாங்க. புண்ணா போடு. இதான் சொல்லணும். சாபானா இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் காலா ஏய் பாற சிட்டி மேல ஆயி போச்சு இது ஒண்ணு மட்டும். எங்க சிட்டி ஆச்சு? ஏய் நீ மூட்ட நேரா ஓட்றா. ஆமா இதான் சொல்றேன். எஸ்ஆர் டேய் அது ஃபர்னிச்சர் சிட்டிடா. ஃபர்னிச்சர் சிட்டிடா. குட்டி நீ மாட்டிட்டியே மறுபடியும். ஐயோ சரி எங்க போறோம்? இன்னும் நடந்துருமா வரும்போது ஏதோ ஒரு மண்டபம் பேர் போட்டு மாளிகைன்னு போட்டுருந்துச்சா. இவன் என்ன இவ்வளவு பெரிய மல்லிகை கடைங்கிறான் ப்ரோ. தமிழும் படிக்க தெரியலையா? இன்னும் இவ்வளவு பெரிய மல்லிகை கடை. சூப்பரா இருக்கும். ஏய் இங்க ஏதோ முறுக்கு மிச்சர் இருக்குடா. ஆமா என்ன கோபால் மார்க்கெட்டா? கோபால் பல்புடி. கோபால் பல்புடி. நல்ல டென்னர் எடுத்து வந்தா நான் மண்டபத்திலே வண்டி நிறுத்தி இருக்கணும். லைட் கம்மி பண்ணிக்கோடா. அரே கோபால். ஆமா அங்கதான் பேசுறேன். அங்கதான் நினைக்கிறேன். அங்கதானா? அப்ப இங்கே நிறுத்தணுமா? ஆமா அங்கதான் உன் பேர் போட்டு கால் கால் பண்ணணும். ரங்கீலா ரங்கீலா தானே? அட குடுடா கால் பண்ணணும்டா. ஆமா பரதநாட்டியம் பரதநாட்டியம் அவ்வளவுதான் வந்து 2 நிமிஷம். ஐயோ நம்மள தான் கூப்பிடுறாங்க. லைட் ஆஃப் பண்ணி நம்ம நிறைய பேர் இருக்கோம். ஏய் ஏன்டா லைட் ஆஃப் பண்ற? எங்க நிறைய போறோம்? பேர் இருக்கோம். ஏய் யாரா என் கூட வைங்க? யாரோ ஒருத்தர் போங்க. நீ தான் போயணும் போ. சரி நாம எங்க போறோம்? நீங்க எங்கயாவது போங்க. ஒரு கார் அது அவர் வந்தோடனே அவர்கிட்ட கேட்கலாம். அதுக்கு முன்னாடி அவருக்கான ஒரு ஸ்பெஷல் ஏவி நாங்க ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ப்ளீஸ் அந்த ஏவி பார்த்துடலாமா? The way that things have been. ஓகே தேங்க் யூ so much. ஸோ இவ்வளோ விஷயத்துக்கும் சொந்தக்காரர் நம்மளோட 1 மில்லியன் வியூஸ்க்கு மேல இருக்கிற நம்ம யூடியூப் செலிபிரிட்டி நம்மளோட ஹெச்ஆர் ஃபேமிலி எல்லாரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் சதீஷ் குமார் சார். நான் வந்தப்ப கூட இவ்வளோ தெரியலடா. இதனால செலிபிரிட்டி தான். ஸோ நம்மளோட மென்ஸ் எல்லாருமே அழகாக வியர் பண்ணியிருந்த அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் மென்ஸ் வேரோடது. ஸோ நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி அழகான காஸ்டியூம்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஸோ அழகான ஆண்கள் எல்லாருமே நிற்கிறாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு கை தட்டணும்னு தோணவே தோணாதா? உங்களோட இந்த ரேசிங் இவ்வளோ அழகான சீஃப் கெஸ்ட் இந்த பதவிக்கு பிஹைண்ட் ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கும். பரவாயில்ல சொல்லலாம். இங்கே எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். ரேசிங் வந்துட்டு எங்க அப்பானால தான். அவர் வந்துட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அவருக்கு தெரியாம எப்படியாச்சும் அதை பண்ணும் அப்படின்ட்டு அது வரைக்கும் எதுவும் தோணல. அவர் ஏன் அதை பண்ண வேணாம்னு சொல்றாருன்ட்டு வருஷமே அது நான் திருட்டுத்தனமா அப்படியே கோயம்புத்தூர்ல போய் கற்றுக்கிட்டேன். அண்ட் அப்படியே பழகிடுச்சு. சூப்பர். ஸோ உங்களோட பைக்கிங் ஃபேன் நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட பைக்குக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஃபேன்ஸுமே இதை விட அதிகமாக இருக்காங்க. எல்லா பசங்களுக்கும் பைக்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. ஆனால் எனக்கு உங்களோட பம்பிள் பீனா ரொம்ப பிடிக்கும். எதை நீங்கள் எதுக்காக நீங்கள் அதை சேல் பண்ணீங்க? எனக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு கிரேஸ் தெரியுமா அந்த எல்லோ கலர்ல. ஏன் அது ஆக்சுவலாக ட்ரூத் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அது எங்கள் அம்மாவுக்கோசம் அதை ரெடி பண்ணது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் கார் வாங்குறேன். அப்போ வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு எல்லாம் உங்கள் கார்லாம் வாங்காது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்களுக்கு ஐஸ் இருக்கிறதுக்கோசமே வந்துட்டு எல்லோ கலர் சூஸ் பண்ணேன். அம்மாவுக்கு எல்லோ கலர் பிடிக்கும். எனக்கு எல்லோ ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லுன்னு சொல்லியிருந்தேன். ஓ கண்டிப்பாக அதுக்கோசம் நான் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணேன். அது அப்படியே சரி அதுக்கு ஏதாச்சும் ஒரு மீனிங் கிரியேட் பண்ணணுமே அப்படின்ட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தான் அந்த பம்பிள் பீ படம் பார்க்கும்போது ரொம்ப டீடைட்டாக நான் அதை அப்படியே வச்சுட்டேன். சூப்பர். ஸோ நமக்கு என்னதான் வந்துட்டு நம்ம மீடியாவில் இருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்
பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். நம்ம பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாரும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவோம். இங்கேயுமே இருக்கு. ஸோ அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லணும்னா நிறைய பாசிட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவ் நான் அப்படியே விட்டுருவேன். தட்டி விட்டு சதுர விடு சொல்ல போனால் அவங்களால கூட நம்ம வளரணும்னு கூட சொல்லலாம். அவங்க சொல்ல தான் அவங்க முன்னாடி நம்ம இன்னும் அதிகமாக வளரணும் அப்படின்னு தோணும். ஸோ அதேமாரி ஈக்குவலாக பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் என்னோட ஹெச்ஆர் ஃபேமிலியும் சரி எப்பயுமே என்னை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ 1000 பேர் நம்ம சொன்னாலும் நம்மளை பற்றி நல்லதாக சொல்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்கல்ல, அதுலேயே ரொம்ப எனக்கு சந்தோஷம். கண்டிப்பா. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பைக்கர்ஸ் கிட்டலேருந்து புள்ளிங்கோ மாதிரி எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. நானும் பைக்கர் சின்னது ஒரு கேடிஎம் வச்சிருந்தா கூட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க எல்லாருமே. அது பசங்களோட ட்ரீம். நேச்சர் எப்படா 18 வயசு ஆகும், லைசன்ஸ் எடுப்போம், லடாக் கிளம்பும், அதுதான். லடாக் யா அப்போ சார் பைக்னாவே எடுத்துட்டு லடாக் தான் போகணும். ஓகே, உங்களோட ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே சொல்லணும்னா நெகட்டிவ் தான். ஏன்னா நம்ம அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ண உடனே கிளம்பணும்னு தோணும். ஆனால் பட் அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. நார்த் சைட் போனீங்கன்னா நிறைய நெகட்டிவ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு பெட்ரோல் பங்க் கூட நம்ம ஸ்கேம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அமௌண்ட் வைஸ்லேயே நம்ம நிறைய ஏமாந்து போவோம். ஃபுட் வைஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட் ஆகாது. இதுக்கு எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். பைக்கு காசு இருந்தால் கிளம்பி போயிடக்கூடாது. முன்னாடி வந்துருவீங்களாமா? ஸோ இதுக்கு நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான பாட்டு போடலாம். மெல்ல ஓகே ஆனது அப்படி சொல்லி. சாண்டி வேறு விட்டுட்டு வந்துட்டேன் சார். சும்மா கொஞ்சம் தூரம் தான் வரலான்னு பார்த்தோம், ரொம்ப தூரமே வந்துட்டோம். எடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற சாண்டிக்கு பண்ணிட்டேன்டா. ஐயோ நான் கூட எங்கடா லவ் மீ லைக் விடுங்க. இருக்கிற மாதிரியே தெரிலண்ணா மாட்டானா? ஹலோ குட்டி, வடக்கான் தூக்கிட்டாங்க குட்டியை. எங்க குட்டி வரியா இல்லை அப்படியே கிளம்பிட்ட சேலத்துக்கு? நெஞ்சு வலிக்குது. எங்களுக்கும் நெஞ்சு வலிக்குது. உன்னை யார் சாண்டி இறங்கி சுசு போசணும் ஹைவேல? லைட் பிளாஷ் அடிச்சு காட்டு, பிளாஷ் ஆட்டி காட்டு. சாமி எவ்வளவு தூரம் இருக்காங்க. அங்க பாருங்க, அங்க ஒரு வெள்ளை கலர்ல லைட் எரியுதா. எச்சாரு நான் கொஞ்சம் தூரம் தான் வர சொன்னேன், பின்னாடி கிராமர் ஒருத்தன் கக்கிட்டாரு. அவன் தான். ஏய் எனக்கெல்லாம் தெரியாது, நான் வண்டி ஓட்ட கிடையாது. ஏய் வண்டி மறுபடியும் ஸ்டார்ட் பண்றான்டா. ஏய் வண்டி ஓடுதுடா. டேய் வண்டி தானா போகுதுடா. ஃபிளாஷ் ஆட்டி காட்டு. தானா போதா? ஃபிளாஷ் ஆட்டி காட்டு. ஐயோ டேய் 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கான்டா அவன். டேய் அட்டே லிஃப்ட் கேட்டு வாடா. டேய் நைட் டைம்ல டார்ச் லைட் அடிக்காதடா. நைட் டைம்ல டார்ச் லைட் அடிக்காத. ரேட் கேட்பாங்கடா. பையன் கூட பார்க்க மாட்டாங்க. லைட் அடிக்காதடா. ஓடி வரணும். ஏய் மெதுவா வா, வண்டி நவுதுது. டேய் சொல்றது கேளு, டார்ச் லைட் அடிச்சு அட்டே லிஃப்ட் கேட்டோட கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்து இறங்கிக்கோ. வாந்தி வந்தா வாந்தி எடு. ஜீர்ணாகம் குட்டி. வா குட்டி. இது வந்து ஒரு பாடம் ஏச்சாரு. எவனாச்சும் உங்க கேங்ல நல்லா ரைட் போயிட்டு இருக்கும்போது வண்டி நிறுத்துங்கன்னு சொன்னாங்கன்னா அப்படி நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் போயிடுங்க. அங்க பாருங்க. ஐயோ என்ன வேகத்துல ஓடி வரோம் பாரு. டேய் நைட் டைம்ல எங்கடா ஜாக்கிங் போயிட்டு இருக்க? ஜாக்கிங் போக வச்சிட்டீங்களடா. நான் வீட்டுல கூட ஜாக்கிங் போக மாட்டேன். ஜாக்கிங் போக வச்சிட்டீங்களே. ஜாக்கிங் நாளைக்கு. ஹலோ இருக்கியாடா? 1 கிலோ தொப்பை குறைஞ்சிரும். வா ஓடியா. ஓடி வாடா டேய். சாண்டி ஸ்லிம் ஆயிருவான். மனசுல இந்த பாரமே குறைஞ்சிருச்சுடா. என்னென்ன குறைஞ்சிச்சுன்னு தெரியல. வந்தது ஒக்கு தண்ணி குடிக்கணும். நான் ஸ்டார்ட் பண்ணி. டேய் வா ஓடியாடா குட்டி. ஏய் செத்துட்டானா? செத்துட்டான் ப்ரோ. செத்துட்டான்டா அவன். சேகர் செத்துட்டான் ப்ரோ. மரியா சரிங்க. எங்க இடத்துல ரெஸ்ட் இன் பீஸ். கேங்ல ஒரு பணம் ரெஸ்ட் இன் பீஸ். நாளைக்கு குட்டி ஓடியா. ஊருக்குள்ள ஒரு சொரி நாய் செத்து போச்சு. கண்ணாடி எடுத்து சட்டை பிடிச்சி மூஞ்சில வச்சுட்டு போறான். வந்துட்டான் गाइस, ஃபைனலி வந்துட்டான். யூ கேன் யூ வெல் டன்டா. யூ டன்டா. யூ டன் இட் மேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படி இருந்தது? சொல்டா. பை गाइस. ஐயோ சாண்டி செத்துருவான். சாபானா மேல விட்டானே சாண்டி செத்துருவான் गाइस.
ஏய் வண்டி எடுக்கணும்னா அவரு வண்டி எடுக்க சொன்னா அவன் எடுத்துருவானா இதுக்கு நான் காரணம் இல்ல காருக்குள்ள ஒருத்தர் இருக்கான் பாரு அவன் தான் காரணம் நான் நீயானாது ஏறு 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 ஹெச்ஆர் இங்க இருட்டாக்கிறேன் இருங்க உள்ள வந்துடுறேன் ஹெச்ஆர் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் பை